ரொம்ப சிம்பிளுங்க. கேது இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அருகம்பில் பவுடர் அந்த மாதிரி தலைக்காணி கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர். இன்னொன்று உங்கள் பஞ்சபூதங்களை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ கன்னி ராசி லக்னம்னா நில பஞ்சபூதம். அப்போ நீங்கள் வெறும் வயிற்றில் தூங்குனீங்கன்னா தூக்கம் வராது. ரொம்ப சிம்பிள். இந்த ராசிக்காரங்களுக்கு வெறும் வயிற்றில் பண்ணால் தூக்கம் வராது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு பாலாவது குடிச்சு படுத்தாதான் உங்கள் வயிற்றில் கொஞ்சம் ஈரம் வந்தால் தான் தூக்கம் வரும் உங்களுக்கு. நில ராசி. அதனால் உங்கள் நிலம் பஞ்சபூதம், சாப்பாடு தான் நல்ல பஞ்சபூதம். அதை ஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக அமையும். இதுக்கு நீங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு பண்ணீங்கன்னா பெருமாள், கிருஷ்ணர், கன்னிமார் தெய்வங்கள் வழிபடலாம். இப்போ சித்ரா பௌர்ணமி வர்றதுனால அம்பாளுக்கு நெய்வேத்தியம் படைக்கலாங்க. நிறைய பேர் அபிஷேகம் நிறைய விதங்கள் இருக்குது. இந்த கன்னிராசி லக்னக்காரங்க நெய்வேத்தியம், ஏன்னா நம்ம நிலராசின்னு சொல்கிறோம், நெய்வேத்தியம் படைக்கிறது ரொம்ப நல்லது. சித்ரா பௌர்ணமிக்கெல்லாம் சித்தர்மார்கள் அங்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கலாம். எங்கே இருக்கிற ஜீவசமாதிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி டைமில் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்களே செஞ்சு உங்கள் கையால் கொடுக்க முடிஞ்சா சூப்பர். இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பணமாவோ, இல்லை பணம் இல்லைன்னா என்னால் உடல் உழைப்பாலவோ ஏதோ உங்களுடைய ஒரு விஷயம் அன்னதானத்தில் இருந்ததுன்னா அது உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் மென்மேலும் வளர்த்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளலாம் சின்ன ஏதாவது ஒரு கேப் இருக்க மாதிரி இருக்குது, மன கஷ்டம் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, யோசிக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சேர்ந்து அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. விஷயம் முடிஞ்சது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு வர இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு அழகான அமைதியான மாதமாக அமையும்.